வணக்கம். நான் தமிழன்பன். 2 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் 2 நாளேடுகளுக்கு கொடுத்த ஒரு நேர்காணல் பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. முதல்ல அது நேர்காணல் தானா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்திக்குவோம். ஒரு நேர்காணல்ங்கிறது ஒரு பத்திரிகையிலிருந்து சம்மந்தப்பட்டவங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. அவர் சரின்னு சொன்னால் இவங்க போய் அவர்கிட்ட பேசி கேள்விகளை கேட்டு பதில் வாங்கி போடுறது தான் நேர்காணல். ஆனால் இந்த முறை அமித்ஷாவுடைய நேர்காணல் என்ன நடந்திருக்குன்னா, அமித்ஷா அலுவலகத்தில் இருந்தே கேள்வி பதில் எல்லாம் தயாரித்து கொடுக்கப்பட்டு அதை தமிழாக்கம் செய்து இதை வெளியிடுங்கள் என்று சொல்லி அப்படி வெளியாகி இருக்கிறது அந்த 2 நேர்காணல்களும். அதனால் இதை நேர்காணல் என்று சொல்வதை விட அமித்ஷாவினுடைய ஸ்டேட்மெண்ட், அதாவது அமித்ஷா அவர்களுடைய அறிக்கை என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். அந்த அமித்ஷாவினுடைய அறிக்கையில் தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்பும் கூட்டணி அமைந்ததிலிருந்தே 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா சொன்னதற்கு பாஜகவினர் அதிமுகவினர் கூட்டணி ஆட்சியிலே அதிமுக தலைமையிலான ஆட்சி என்று ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். அப்பொழுது அமித்ஷா இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று அவர்களிடம் கேட்டதற்கு, ஒன்றிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் அந்த கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைத்தாலும் அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றுதான் சொல்லப்படும். அந்த அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக முன்னணி தலைவர்கள் அனைவரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு வந்த நேர்காணலில் மிக தெளிவாக அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்று, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், அதில் பாஜகவும் அங்கம் வகிக்கும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் 2026இல், அதிமுக தனித்து ஆட்சி அமைக்காது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதைவிட கூடுதலாக இன்னொரு தகவல், கூட்டணியின் தலைவராக முதலமைச்சராக யார் இருப்பார் என்று கேட்டால், அதிமுக தானே தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை, அதனால் அதிமுகவினர் தான் முதலமைச்சராக இருப்பார் என்று அவர் விடை சொல்லியிருக்கிறார். இதில் தான் பெரும் முந்தின விஷயத்தை விட இதில் பெரும் சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. என்னவென்றால், தமிழ்நாட்டில் அதிமுக இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் என்று பல அடையாளங்களை தன்னகத்தை கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி தான் அதிமுக தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. அவரைத்தான் கட்சியினர் தலைவர் என்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்தான் இயல்பாக முதலமைச்சர். அப்படி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியும். அதை தாண்டி வேறு ஒருவர் இதுவரை யாராலும் சொல்லப்படவில்லை. அப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் அதிமுக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்லியிருந்தால் இவ்வளவு பெரிய விவாதம் வந்திருக்க வேண்டியதில்லை. அதற்கு அவர் ஆனால் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரை தவிர்த்து விட்டு அதிமுகவினர் முதலமைச்சராக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதன் மூலம் பல யூகங்கள் கிளம்பிவிட்டன. என்னென்னில், ஏற்கனவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று தீவிரமாக சொல்லிக் கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை டெல்லிக்கே வரவழைத்து அவருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதிமுகவை, எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கிவிட்டு அதிமுகவினர் செங்கோட்டையன் தலைமையில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது என்கிற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த விவரம் தெரிந்தவுடன் தான் அவசரமாக இவர் டெல்லிக்கு சென்று இவரே கூட்டணி அமைத்து தன்னை தக்க வைத்துக் கொண்டார் என்று சொன்னார்கள். இப்பொழுதும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்னதற்கு மாறாக அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக தலைவர்கள் பேசிக் கொண்டிருப்பதால் அவர்களை வாயை அடைக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நேர்காணலை திட்டமிட்டு வரவழைத்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள். அதன் மூலம் பல்வேறு யூகங்கள் என்னவெனில், செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கிவிட்டு செங்கோட்டையன் முதலமைச்சராகலாம், அல்லது இரட்டை இலை தொடர்பான சின்னம் தொடர்பான வழக்கு இன்னும் நீதிமன்றங்களில் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை இன்னும் அங்கீகரிக்காமல் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்றே இதுவரை பதிவுகளில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது.
அந்த வழக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்மையில் கூட நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறார். அப்ப இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது செல்லாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று மட்டும் இருந்தால் என்பதுதான் எங்களுடைய பதிவேட்டின்படி உள்ளது. அதை தான் நாங்கள் நடைமுறையில் வைத்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி பலவீனமாகி விடுவார். ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலைக்கு வந்து விடுவார். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாஜக தீர்மானித்து விட்டதோ என்கிற ஒரு ஐயமும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம், அண்மையில் கோவையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய விழாவில் கலந்து கொண்டு மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தோடு நெருக்கமாக மேடையில் காட்சியளித்ததை பார்த்தோம். அவர் ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக பாஜக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக தான் ஆக வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பதாகவும், அதன் தொடர்ச்சியாகத்தான் அதற்காகத்தான் அவர் பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி அதிமுகவிலேயே அதிமுகவினர் முதலமைச்சராக இருப்பார் என்ற ஒற்றை சொல்லில் இவ்வளவு பூதங்கள் கிளம்பி இருக்கின்றன, இவ்வளவு தகவல்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றில் எது உண்மையாகும் எது பொய்யாகும் என்பது போக போக தெரியும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நிலையெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால், அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக 4 பிரிவுகளாக பிரிந்திருப்பதுதான் இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி என்று 4 பிரிவுகள் இயங்கிக் கொண்டிருப்பதும், 4 பேரும் ஒருவரை ஒருவர் எதிரிகள் போல் குற்றம் சாட்டி கொண்டிருப்பதும் தான் இந்த பாஜக இப்படி குதிரை ஏறுவதற்கு அந்த கட்சிக்கு ஒரு வலிமையை கொடுத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால்தான் இதை வைத்துக்கொண்டு கூட்டணி சேரமாட்டேன் என்றவுடன் இந்த அணிக்குள்ளேயே ஒருவரை பிடித்து, செங்கோட்டையனை பிடித்து அவர்கள் அந்த காரியத்தை சாதித்துக் கொண்டார்கள். இப்பொழுது கூட்டணி அமைந்தாகிவிட்டது. அடுத்து என்ன? கூட்டணி அமைந்த பிறகு என்ன, யாருக்கு எவ்வளவு இடங்கள் என்பதுதான் இந்த பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு கூடுதல் இடங்கள், கடந்த தேர்தலில் 20 இடங்களில் அவர்கள் பாஜகவினர் போட்டியிட்டார்கள் என்றால், இந்த முறை 50, 70 என்று அவர்கள் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அவ்வளவு இடங்களை கேட்டு வாங்குவதன் மூலம் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை இயல்பாக குறைந்துவிடும். அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கையே குறைந்து விட்டால் அவர் வெற்றி பெறும் எண்ணிக்கையும் அறுதி பெரும்பான்மைக்கு குறைவாக போய்விடும். அதாவது 117 இருக்கைகள் கிடைக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் 100 இடத்தில் வென்றால் கூட 17 இருக்கைகளுக்கு நீங்கள் கூட்டணி கட்சிகளை நம்பியாக வேண்டும். அப்ப கூட்டணி கட்சியின் தயவில் ஆட்சி அமைத்தாக வேண்டும் என்கிற நெருக்கடி ஏற்பட்டுவிடும். அந்த நெருக்கடியை அதிமுகவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜக இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் கூட அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்கிற பொருளில் தான் பேசியிருக்கிறார். அவருக்கு கூட்டணி ஆட்சி என்பதில் உடன்பாடு இல்லை. அதேபோல் தமிழ்நாட்டினுடைய மக்களும் ஒரு தனிக்கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்றால் தனிக்கட்சி ஆட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள். இப்பொழுது திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி என்றால் கூட ஆட்சி திமுக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் அமைச்சரவைக்கு வெளியே தான் இருக்கின்றன ஒழிய அமைச்சரவைக்குள் வரவில்லை. இதுவரை தமிழ்நாட்டில் அப்படி நடந்ததும் இல்லை. ஒரு தேர்தலில் திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மையே இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் தயவில் தான் அது ஆட்சியிலே இருந்தது. அப்படி இருந்தும் கூட அமைச்சரவையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளவில்லை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளாமல் வெளியிலிருந்து தான் அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். அறுதி பெரும்பான்மை இல்லாத போதே அப்படித்தான் நடந்தது தமிழ்நாட்டினுடைய வரலாறு. ஆனால் இப்பொழுது தேர்தலுக்கு முன்பே பிரதான கட்சியான அதிமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் பாஜக இறங்கி இருக்கிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய அணியினரும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பது மட்டுமில்லை, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா போன்றோரும் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றே சொல்லப்படுகிறது. இவர்கள் பாஜகவினர் என்ன சொல்கிறார்கள்? அதிமுக இரட்டை இலை சின்னத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிறுத்திவிட்டு இவர்களை எல்லாம் ஓ பன்னீர்செல்வம் அணி, சசிகலா அணி, டிடிவி தினகரன் அணி ஆகியோரை
பாஜக கூட்டணிக்குள், பாஜக அணிக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வைப்பது, அல்லது அவர்களுக்கு தனி சின்னத்தை கொடுத்து பாஜகவின் தயவில் அவர்கள் இருப்பது போல் பார்த்துக் கொள்வது என்கிற நினைப்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து விடக்கூடாது, ஒருங்கிணைந்து நின்றால்தான் வாக்கு வங்கி முழுமையாக இருக்கும், அப்பொழுதுதான் நாம் வெல்ல முடியும் என்று கணக்கு போட்ட பாஜக இப்பொழுது இவர்கள் அனைவரும் ஒரு அணியில் இருக்க வேண்டும், ஆனால் ஒன்றாக இருக்கக்கூடாது என்கிற முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. இதனால் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் எல்லோருடைய நடவடிக்கைகளுமே பாஜகவின் மீதான அதிருப்தி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய அறிக்கைகள், பேச்சுகள், அவற்றில் அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அது அந்த பாஜகவின் மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த இடத்துக்கு அவர் முதலிலிருந்தே அப்படித்தான் இருந்தார், இப்பொழுதும் அதில் தீவிரமாக இருக்கிறார். ஆனாலும் ஒன்றிய ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது, தேர்தல் ஆணையம் அவர்கள் கையில் இருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் பல நீதிமன்றங்களே ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பது போல்தான் தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை வைத்து அதிமுகவை பலவீனப்படுத்தி நாம் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் தான் பாஜகவுக்கு இருக்கிறது. அதைத்தான் தெளிவாக அவர் நேர்காணல் என்ற பெயரில் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் மறுக்க முடியாத, யாராலும் மறைக்க முடியாத உண்மை. இப்பொழுதாவது இந்த இடத்தில் இவர்கள் 4ஆக பிரிந்திருப்பதுதான் பாஜகவிற்கு இந்த தைரியத்தை கொடுக்கிறது. இவர்கள் மீது இவர்களை வைத்து விளையாடக்கூடிய, தங்கள் இஷ்டத்துக்கு வைத்து வளைக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கிறது என்பதை உணர்ந்து தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுகவாக ஜெயலலிதா இருந்தபோது இருந்த அதிமுக போல் வலிமையாக நின்றார்கள் என்றால் பாஜகவாலும் அமித்ஷாவாலும் மோடியாலும் இவர்களிடையே இந்த வேலையை செய்துவிடவே முடியாது. அதிமுக அவர்கள் வலிமைக்கு 180 இடங்களில் போட்டியிடுவார்கள், உங்களுக்கு 20 இடங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு 34 இடங்கள் என்று சொன்னால் யாரும் மறுத்து பேச முடியாது. ஆனால் அப்படி மறுத்து பேசினால், அப்படி ஒரு முடிவை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு முடிவெடுத்தால் அவர் பக்கத்தில் இருக்கிற செங்கோட்டையனையும் அவர் பக்கத்தில் இருக்கிற வேலுமணியையும் வைத்து அவரை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சி, அவருடைய மகன் மீதும் உறவினர் மீதும் இருக்கிற வழக்குகளை காட்டி பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சி, ஓ பன்னீர்செல்வத்திற்கு பார்த்தால் வைத்தியலிங்கத்தை பலவீனப்படுத்தி ஓ பன்னீர்செல்வம் கூட இருக்கிற வைத்தியலிங்கத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சி, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நெருக்கடியை கொடுத்து பாஜக இவர்களை கையாண்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் இதை உணர்ந்து நால்வரும் ஒருங்கிணைந்து எங்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடை மறைந்து ஒருங்கிணைந்து அதிமுகவாக செயல்படுவோம் என்று அறிவித்தால் பாஜக பயந்து பதுங்கிவிடும் என்பதுதான் யதார்த்தம். இப்பொழுதும் காலம் தாழ்ந்து விடவில்லை. கண்ணதாசன் அவர்கள் கவிதையை போல் இங்கிருந்து தொடங்கினாலும் நெடுந்தொலைவு சென்று விடலாம் என்கிற கவிதையை போல் இப்பொழுதும் தாழ்ந்து விடவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சசிகலா அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் நால்வரும் கலந்து பேசி ஒருங்கிணைந்து நின்றால் பாஜக இவர்களை மிரட்ட முடியாது. அவர்கள் நினைப்பதை இவர்களை வைத்து செய்து கொள்ள முடியாது. இன்னொன்று, நாளைக்கு இந்த கட்சியே காணாமல் ஆக்கிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கிற பயத்தை எதிர்கட்சிகள் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவர்கள் கூட அதிமுகவின் மீது கரசனையோடு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவினுடைய வரலாறு இந்தியாவில் பார்த்தால் ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து அந்த கட்சியே இல்லாமல் செய்து விடுகிறது, காலி செய்து விடுகிறது. முதலில் 2ஆக உடைக்கிறது, அதில் ஒருவரை தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறது, அடுத்து அந்த ஒருவரையும் பலவீனப்படுத்தி அவர்களையும் தங்கள் பக்கம் இழுத்து பாஜகவாகவே மாற்றிக்கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது குற்றச்சாட்டு அல்ல, நடந்து கொண்டிருக்கிற உண்மை. தமிழ்நாட்டிலே கூட பல சரத்குமார் போன்றவர்களை சில விஷயங்களை சொல்லி மிரட்டி தங்கள் கட்சியிலேயே இணைத்துக் கொண்டதுதான் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தினகரன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சசிகலா அவர்களும் இப்பொழுதாவது விழித்து கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து நின்று அதிமுகவை காப்பது, அதனூடாக தமிழகத்தை காப்பது, பாஜகவினரிடமிருந்து தமிழகத்தை காப்பது என்கிற இடத்துக்கு வர வேண்டும் என்பதை தாழ்மையுடன் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.